ஒரு நாட்டில் அண்டாவில் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க, ஜனத்துக்கு சாப்பாடு போடுறாங்க. அண்டாவில் சாப்பாடு கழியிறது, பாதி ஜனம் சாப்பாடு இல்லைன்னு வருத்தப்படுது, கொடுக்குறவனும் வருத்தப்படுறான், அடுத்த சாப்பாடு கொடுக்க முடியலன்ட்டு அந்த மக்களுக்கு. இது ஒரு நாடு, அது உங்களுக்கு தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த நாடுன்ட்டு. நிறைய இடத்துல போர் நடக்குது, சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாதி ஜனம் ஒவ்வொரு நாட்டை விட்டு குடியேறினவங்களாம் இன்னொரு நாட்டுக்கு குடியேறுறாங்க. ஸோ இப்படிலாம் நடந்துகிட்ருக்குது. ஸோ உங்களை மாதிரி நம்மளே மாதிரி எல்லாருக்கும் நான் இப்போ சொல்கிறது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு. என்ன பெரிய புத்தாண்டு சொல்லுங்கள்? அதே சூரியன் மறையுது, அடுத்த நாள் உதிக்குது, அவ்வளோதான். இதில் நம்ம என்ன பெருசாக வித்தியாசம் இருக்குது? நேற்று இருந்த வேலையை இன்றைக்கும் கண்டினியூ பண்ண போகிறீங்க. நேற்று சாப்பிட்ட உணவு இன்றைக்கி ஜீரணமாகி அடுத்த உணவு சாப்பிட போகிறீங்க. டெய்லியும் இது அன்றாட வரும்போது நடந்துகிட்டு தான் இருக்குது, ஒன்றும் மாற போகிறதில்ல. இங்கே ஒரு பர்ஸை நீங்கள் 500ரூவாவில் ஒரு பர்ஸை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த 500 எப்படியும் காலி பண்ணிட்டு தான் வருவீங்க, யாராவது பிடிங்கிடுவாங்க. ஒன்று ஏதாவது பொருளை வாங்கிடுவீங்க, இல்லைன்னா கொண்டாட்டமாக செலவு பண்ணிடுவீங்க. இந்த நியூ இயர் இதுமாக எத்தனை பேர் அந்த பர்ஸை பல ஆயிரம் காலி பண்ணியிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு செலவு பண்ணுறீங்க, ஓகே, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் யாரையும் குறை செலவு கிடையாது. அரசாங்கம் இவ்வளோ காசு வாங்குது, அதில் காசு வாங்குது, இதில் காசு வாங்குது, குறை சொல்லாதீங்க. நீங்கள் செலவை கம்மி பண்ண தயாராக இல்லை. இங்கே யாருமே ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கேற்ற காசு நீங்கள் ஒருத்தருக்கு கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் யாரும் இங்கே குறை சொல்ல முடியாது. மக்கள் கொண்டாட்டமாக எதையும் பார்த்து செலவு பண்ணாமல் சிக்கனமாக அன்றாட உணவுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான பொருட்கள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கமாக வாழ்ந்தால் மட்டும்தான் இங்கே ஒரு கரெக்டான வாழ்க்கை வாழ முடியும். நீங்கள் ஆடம்பரமாக வாழ்வீங்க, அதை விட்ட காசு எடுக்கிறதுக்கு எப்படியோ சம்பாதிக்க நீங்கன்னு சொல்லணும்னா நான் உங்களை சொல்ல, பொதுவாக சொல்கிறேன், மக்களை சொல்கிறேன். ஸோ அதை விட்ட காசு எடுக்கிறதுக்கு எப்படியோ யாரையோ ஏமாற்றி எப்படியாவது ஆசை எடுத்துடலான்னு போராட்டம் ஒரு பக்கம். ஏன் இந்த ஆடம்பரமாக வாழணும்? சிக்கனமாக வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இன்னொருத்தனை ஏமாற்றணும்? கொண்டாட்டம் தேவையா? ஃபஸ்ட்டு இந்த நியூ இயர் கொண்டாட்டம் எதுக்கு? இந்த கொண்டாட்டம் நான் கரெக்டாக நான் உருப்பிட்டு தான் இருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளும் கெட்டு தானே போகிறோம்.